10 மாத குழந்தை, சிந்திச்சு பாருங்க. 10 மாத குழந்தை, 3 வயதுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, 8 வயதுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. இந்த 3 குழந்தைகளுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டத்தில் வந்து வெளிவந்த கதை. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிக்கும்போது அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி வருது. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு சில ரிப்போர்ட்களை வந்து நாங்கள் ரெஜிஸ்டரே பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற கிரைம் ஸ்டோரிஸ், இதை தாண்டி வேறு எதுவுமே உலகத்தில் நடக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் ரொம்பவே கவனமாக வருது. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஏதோ ஒரு கொலையை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருக்காங்க. இந்த நாட்டு ஜனாதிபதியும் அதே முறையில் ஏதோ ஒரு ட்வீட்டை போடுங்க மணிப்பூரை பற்றி. அப்போ இந்த நாட்டு அரசாங்கம், அரசியல்வாதிகள் எந்த அளவில் ஊமையாகவும் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் மாறிவிட்டார்கள் என்று இந்த விஷயத்தை பார்த்தது. நான் காட்டிய இந்த மூன்று குழந்தைகளுடைய கதை உலகத்தில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் உருக்கிவிடும். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடியை உருக்கவில்லை, இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் உருக்கவில்லை, இந்த நாட்டு ஜனாதிபதியை உருக்கவில்லை, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ்களை கூட. வணக்கம். ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் ஸ்டோரிகளில் உங்களை நான் வரவேற்கிறேன். 2-3 நாட்களாக கிரைம் ஸ்டோரிஸ்களை கொண்டு வராததற்காக மன்னிக்கவும். என்னுடைய உடல்நிலை சரியாக இல்லை, 1. 2வது, மற்ற செய்திகள் அதிகமாக இருந்த காரணத்தால் இந்த சீரீஸை எங்களால் டச் செய்ய முடியவில்லை. கிரைம் உலகத்தில் பல்வேறு விதமான கிரைம்களை நாங்கள் படித்திருக்கிறோம், ரெக்கார்ட் செய்திருக்கிறோம், ரிப்போர்ட் செய்திருக்கிறோம். கிரைம் என்றாலே கொலை, அப்போ டெட் பாடிஸ்களையும் பார்த்திருப்போம். கன்ஷோட்டான டெட் பாடி, ரேப் விக்டிம்ஸ்கள், தீக்காயங்களுடன் டெட் பாடிஸ், தூக்கில் கடந்த டெட் பாடிஸ், இது போன்ற நூற்றுக்கணக்கான டெட் பாடிஸ். இதே தொடர்ந்து பல ஆட்டோபயோப்சி ரிப்போர்ட், அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். டெல்லியில் நடந்த புராரி கேஸ், 11 நபர்கள் தூக்கில் தொங்கிய அந்த கதை. அன்னைக்கு அந்த டெட் பாடியை நான் பார்க்க முடியவில்லை. ஆனால் 2-3 நாட்கள் கழித்து அங்கே நான் ரிப்போர்ட்டிங் செய்ய போகும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த இடத்துல இருந்தேன். ஒரு 3 நாட்கள் எனக்கு உறக்கம் கூட வரவில்லை. ஆருஷி ஹத்யா காண்டப்ப பீக்ல இருந்த அந்த டெட் பாடி எல்லாம் ஹேம்ராஜோட டெட் பாடி. ஸோ டெட் பாடிஸ்கள் எந்த அளவில் கொடூரமாக இருக்குமோ அந்த அளவில் அதையும் தாண்டி நீங்கள் சிந்திக்க கூட முடியாத அளவில் டெட் பாடிஸ்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கிரைம் ரிப்போர்ட்டிங் இதை எடுத்துக்காட்டும். ஆனால் ஒரு சில கிரைம்களை பார்த்ததுக்கு அப்புறம் இதற்கு மேல கொடூரம் நடக்க முடியாது என்கிற ஒரு மனதில் ஒரு வார்த்தை வரும். இதுதான் எக்ஸ்ட்ரீம், இதற்கு மேல யாருமே கிரைம் செய்யவே முடியாது என்கிற விஷயம். 575-80 நாட்கள் ஆகிவிட்டது. மணிப்பூர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து வந்த ஒரு 6 ஆட்டோபயோப்சி ரிப்போர்ட், அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிச்சு பார்க்கும்போது அப்படியே குள்ளரிச்சிருச்சு. இதுக்கு மேலே என்னால் படிக்க முடியலன்னு தூக்கி போட்டேன். அந்த ரிப்போர்ட்டை படித்தது மட்டுமல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரீம் கிரைமை கேட்கும் போதே வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதற்கு மேல சகிக்க முடியாது என்கிற ஒரு விஷயம். 10 மாத குழந்தை, சிந்திச்சு பாருங்கள். 10 மாத குழந்தை, 3 வயதுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, 8 வயதுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. இந்த 3 குழந்தைகளுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டத்தில் வந்து வெளிவந்த கதை. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொடூரத்தை அனைத்தையுமே நான் உங்களுக்கு இந்த பதிவில் எடுத்து காட்டப் போகிறேன். 10 மாதம் என்றாலே என்ன? அம்மா, அப்பா, இல்லை ஒரு சில தா, தூ, தீ, இதை தாண்டி அந்த வார்த்தை கூட வர. அருகே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே என்னை செல்லமாக பார்க்கிறார்கள், கொஞ்சராக. அந்த அனுபவத்தை தாண்டி அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்கிள், சித்தப்பா, பெரியப்பா, இதை தாண்டி ஒண்ணுமே தெரியாது. அந்த பச்சை குழந்தை என்னதான் செஞ்சிருச்சுன்னு யாருக்குமே தெரியல. அந்த பச்சை குழந்தையை கீழே போட்டுட்டு இந்த மிருகங்கள் முட்டிக்கால், 2 முட்டிக்கால்லையுமே க்ளோஸ் ரேஞ்சில் சுட்டிருக்காங்க. அந்த குழந்தை அப்படியே துடிக்கு, ஒண்ணுமே தெரியல, கதறுது, உயிர் போகணும், உயிர் பிரியல. 2 துப்பாக்கி சூடு, 2 நீலையுமே. இந்த மிருகங்களுக்கு அங்கேயும் ஆசை தீரவில்லை. இன்னொருத்தன் வர்றான், கையில கத்தி எடுத்துட்டு அந்த குழந்தையோடைய நெஞ்சிலையும் வயிற்றிலையும் கீறலாம். எந்த வழியில அந்த குழந்தை துடிச்சிருக்கும்னு நீங்க பாருங்க.
அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிக்கும்போது அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி வருது. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு சில ரிப்போர்ட்களை நாங்கள் ரெஜிஸ்டரே பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற கிரைம் ஸ்டோரிஸ், இதை தாண்டி வேறு எதுவுமே உலகத்தில் நடக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் ரொம்பவே கவனமாக பார்ப்போம். அதனால கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பதிவை நான் பதிவிட்டு கொண்டிருக்கேன். அங்கேயும் அந்த மிருகம் நிற்கவில்லை. கடைசியில அந்த குழந்தையோட கண்ணை நோண்டி எடுத்துடணும். குழந்தை இப்போ உயிரோடு தான் இருக்கு. 2 முட்டிக்கால்லையும் துப்பாக்கி சூடு, வயிற்றில் நெஞ்சிலையும் கத்தியால கீறி இருக்கான். கண்ணு 2மே வெளியில. சரி, குழந்தைகிட்ட விளையாண்டது போதும்னு ஒருத்தர் நினைச்சு அந்த குழந்தைய ஃபைனல் ஷூட் பண்றான். குழந்தைய, இது முதல் குழந்தை. அதே இடத்துல இருந்த இன்னொரு குழந்தை, 3 வயது குழந்தை. அந்த குழந்தையோடைய ஒரு கண்ணை எடுத்துட்டு க்ளோஸ் ரேஞ்சில் இந்த பின்னாடியில் இருந்து சுட்டுருக்கான். க்ளோஸ் ரேஞ்சில் அப்படியே மூளை செதறி வெளியில வருது. பாதி மண்டை ஒடுக்கான். அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, என்ன எதிர்ப்பு, என்ன வெறி, யோசிச்சு பாருங்க. ஒரு கிரிமினலுக்கு கூட அந்த சம்பவங்களை கேட்டு பொறுத்து கொள்ள முடியாது. ஒரு ஹேபிச்சுவல் கிரிமினல், நூற்றுக்கணக்கான கொலைகளை செஞ்ச நபர் பார்க்க முடியும். இப்போ 3வது குழந்தை, 8 வயது குழந்தை. அந்த 8 வயது குழந்தையுடனும் அதே முறையில் கண்களை நோண்டி வயிற்றிலையும் நெஞ்சிலையும் கீறல்களை போட்டு க்ளோஸ் ரேஞ்சில் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தாண்டி 3 பெண்கள், ஒன்று 25 வயது, 38 வயது மற்றும் 55 வயது. இந்த கதை மணிப்பூர்ல இருந்து வந்திருக்கு. மணிப்பூர்ல இப்ப சமீபத்தில் நடந்த கலவரம், அந்த கலவரத்திற்கான காரணமான இந்த 6 கொலைகள். இன்னைக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், அல்ல இந்த தேசத்தின் ஜனாதிபதியாக இருக்கட்டும், 2 பேருடைய இந்த ட்வீட்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் பாருங்க. உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஏதோ ஒரு கொலையை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுகிறார். இந்த நாட்டு ஜனாதிபதியும் அதே முறையில் ஏதோ ஒரு ட்வீட்டை போடுகிறார். மணிப்பூரை பற்றி பேசுகிறார். அப்போ இந்த நாட்டு அரசாங்கம், அரசியல்வாதிகள் எந்த அளவில் ஊமையாகவும் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் மாறிவிட்டார்கள் என்று இந்த விஷயத்தை பார்த்து புரிய வரும். நான் காட்டிய இந்த மூன்று குழந்தைகளுடைய கதை உலகத்தில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் உருக்கிவிடும். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி உருக்கவில்லை, இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் உருக்கவில்லை, இந்த நாட்டு ஜனாதிபதியை உருக்கவில்லை, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ்களை கூட உருக்கவில்லை. இந்த கொலைகள் எதற்காக நடந்தது அதை நீங்க பாருங்க. 10 மாதம், 3 வயது, 8 வயது, என்னதான் தவறுகள் செய்திருப்பார்கள்? அந்த தாட் ப்ராசஸை கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். ஜெர்பாம் டிஸ்ட்ரிக்ட், நவம்பர் 11ஆம் தேதி, ஒரு 575 நாட்களாக மணிப்பூர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் போது திடீர் என்று அங்க இருக்கக்கூடிய ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்கள் ஒரு ஷூட் அவுட்ல அங்க இருக்கக்கூடிய குக்கி சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் மீது ஒரு தாக்குதல் நடக்கிறது. அதுல ஒரு 10 பேர் உயிரிழக்கிறார்கள். குக்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நேரடியாக மைத்தி கம்யூனிட்டி, முக்கியமாக மைத்தி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ், அதுல சிஆர்பிஎஃப் இருக்கு, இந்தியன் ஆர்மி இருக்கு, அதெல்லாம் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு. அரசாங்கத்தின் மீது, சிஆர்பிஎஃப் மீது, அங்க இருக்கக்கூடிய ஆர்மி மீது, போலீஸ் மீது ஒரு பலத்த ப்ரொடெஸ்ட் அங்க நடக்கிறது. இந்த டெட் பாடிஸ்களை ஊர்வலமாகவும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். எந்த விதமான கேள்வி கேட்பாடும் அல்ல. அதில் இருந்த ஒரு சில மிருகங்கள், அதாவது குக்கி சமுதாயம், அங்க இருக்கக்கூடிய நாகாஸ், குக்கி, மைத்தீஸ், இந்த 3 சமுதாயத்திற்கு நடுவே தான் அங்க இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. ஒரு பக்கம் குக்கி அண்ட் நாகாஸ், இன்னொரு பக்கம் மைத்தீஸ். இப்போ மைத்திகள் தான் இதற்கான காரணம், எங்களுடைய ஆட்கள் இறந்ததற்கான காரணம் அவர்கள் தான் என்று நினைத்து அதே நவம்பர் 11ஆம் தேதி ஜிரிபாம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரிலீஃப் கேம்ப் மீது இவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். குக்கி கம்யூனிட்டி, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மைத்தி கம்யூனிட்டி.
இந்த ரிலீஃப் கேம்ப் 2 பக்கமும் இருக்கிறது. 60,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு அகதியாக அதே மாநிலத்தில் வாழ்ந்து வருகிறார். அப்போ இந்த இன்னொரு ரிலீஃப் கேம்ப்ல இருக்கக்கூடிய நபர்களும் அப்படித்தான் தன்னுடைய வீட்டை, வாசலை, தன்னுடைய கிராமத்தை, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆண்களை உயிருடன் இழந்து, அடுத்த நேரம் உணவிற்கு கூட வழி இல்லாமல் அங்க தங்கி வருகிறார்கள். அது போன்ற இடத்தில் இந்த இன்சிடென்ட் நடக்கிறது. குக்கி ஆர்ம்ட் குரூப் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அங்க இருக்கக்கூடிய அப்பாவி 6 பேரை கடத்தி சென்றிருக்கிறார்கள். அதுல 3 பெண்கள், 25 வயது பெண், 38 வயது பெண், 55 வயது ஒரு பெண், 10 வயது குழந்தை, 3 வயது குழந்தை, 8 வயது குழந்தை மற்றும் 6 பேர். இப்ப நான் உங்களுக்கு ஒரு படத்தை எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த போட்டோ தான் கடைசியாக கடத்தி செல்லப்பட்ட இந்த நபர்களுடைய போட்டோ. குக்கி இந்த குரூப் இவர்கள் இந்த 6 பேரையுமே கடத்தி சென்று போட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியாவிலும் பகிர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி இந்த 6 பேரை நாங்கள் கடத்தி வைத்திருக்கிறோம் என்று. இந்த வீடியோவை என்னுடைய எடிட்டர் டீம்ல அதை எடிட் பண்ணக்கூடிய நபர்கள்ட்ட நான் ஜூம் போட்டு காட்ட உங்கள்கிட்ட சொல்றேன். கொஞ்சம் பாரு. இந்த படத்துல தெரியக்கூடிய அந்த இன்னசென்ஸ், அந்த பெண்களுக்கு வேணா அந்த அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தைங்க பாருங்க ஒண்ணுமே தெரியல. ஒரு குழந்தை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிளர் பண்ணியிருக்கேன் முகத்தை, எல்லாருடைய முகத்தை நான் பிளர் பண்ணியிருக்கேன். பட் அந்த எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய குழந்தைய பாருங்க. இன்னொரு நபரை பார்த்துட்டு இருக்கு. அங்கிள், யாரோ அங்கிள். அங்கிள்னா என்னை ஒன்றும் பண்ண மாட்டார், எனக்கு டாஃபி கொடுப்பாரு, சாக்லேட் கொடுப்பாரு, ஏதாச்சும் திங்கிறதுக்கு கொண்டுட்டு வந்திருப்பாராங்கிற ஒரு ஏக்கம். அந்த பின்னாடி ஆர்ம்ட் கன்மேன்ஸ். இன்னொரு குழந்தை, அதுக்கு ஒண்ணுமே தெரியல, 10 வயது குழந்தை, 10 மாத குழந்தை, அதுக்கு ஒண்ணுமே தெரியல. அம்மா மடியில உட்கார்ந்து இருக்கு கம்ஃபர்டபுளா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அம்மா பால் கொடுக்கும், நான் தூங்கிடுவேன். இந்த 3 பெண்கள், அவங்களுக்கு தெரியும் இதுதான் எங்களுடைய கடைசி நிமிடம், எப்ப வேணாலும் இவர்கள் எங்களை சுட்டு கொன்றுவார்கள். ஆனா அவர்கள் மனதில் இருந்த இன்னொரு விஷயம், எங்களுக்கு ஒன்னா பரவாயில்லை, இந்த குழந்தைகள் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க, அந்த நம்பிக்கையில் அவர் இருந்திருக்காங்க. ஆனால் அங்க நடந்த கொடூரம் அதை தாங்க முடியாது. அந்த குழந்தைகளை எப்படி கொன்னார்கள் என்று நான் உங்களுக்கு தொடக்கத்தில் எடுத்து காட்டினேன். முட்டி காலில் 0 ரேஞ்சில் சுட்டது, கண்ணை தோண்டி எடுத்தது, வயிற்றுலையும் நெஞ்சிலையும் வெட்டி போட்டது. அப்புறம் கடைசியில் ஒரு ஃபைனல் ஷாட். நவம்பர் 15ஆம் தேதி இந்த கடத்தல் நடக்கிறது. ஒரு 2-3 நாட்கள் கழித்து நவம்பர் 15ஆம் தேதி ஜிரி ரிவர், ஜிரி பாங் என்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஜிரி நதி, அந்த நதியில ஒரு 5 சடலங்கள் மிதந்து போறதை பார்க்குறாங்க மக்கள். போலீஸ் எல்லாம் இன்ஃபார்ம் செய்யப்படுது. அதுல 2 பெண்கள், 3 குழந்தைகள். அந்த டெட் பாடி எல்லாம் அப்படியே தண்ணியில ஊறி உப்பி போயிருக்கு, யாருடைய டெட் பாடின்னு தெரியல. அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் பார்க்கும்போது அதை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், டிஎன்ஏ அதுக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. 18ஆம் தேதி கடைசியா ஒரு பெண்ணுடைய சடலமும் கிடைத்திருக்கிறது. சில்சர் மெடிக்கல் காலேஜ் அசம்க்கு இது அனுப்பப்பட்டு அந்த போட்டோ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த கடத்தி செல்லப்பட்ட அந்த 6 பேர், இந்த 6 டெட் பாடி. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மற்றும் இந்த போட்டோ சோஷியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்ச உடனேயே ஒட்டுமொத்த மணிப்பூர் மீண்டும் ஒரு முறை கொழுந்து விட்டு எரிய தொடங்கிவிட்டது. கடந்த கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்த கலவரம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டருக்கோ, இந்த நாட்டு ஜனாதிபதிக்கோ, இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டருக்கோ அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்கிற அந்த வழியே தெரியல. அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம், அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ஒரு மைத்தி கம்யூனிட்டியை சார்ந்தவர், அவர் எப்படி அந்த இடத்துல இன்னும் சீஃப் மினிஸ்டராகவே இருக்கிறார் என்கிற அந்த கேள்வி கூட பல்வேறு இடங்களில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்னும் அந்த நபர் தன்னுடைய ராஜினாமாவை கூட கொடுக்கவில்லை. சரி, இப்ப இதற்கான வரலாற்றை திரட்டி பார்க்கலாம். ஏன் இந்த கலவரம் நடக்குது? இந்த கதையை நீங்க ரொம்ப கவனமாக பாருங்கள். பிகாஸ் இந்த நாட்டுடைய மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய, மிகவும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் மணிப்பூர். போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளவு அழகான ஸ்டேட். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது
1947 மணிப்பூரும் இந்தியாவுடைய ஒரு அங்கமாக மாறி இங்கே இருக்கக்கூடிய 36 கம்யூனிட்டிஸ், ஜாதிகள். அதில் ஒரு ஜாதி மைத்தி பெரும்பாலான அளவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கே இருக்கக்கூடிய இம்பால் என்கிற ரீஜன், வேலி ரீஜன், பிளெயின் ஏரியாஸில் இருப்பாங்க. 50% பாப்புலேஷன் மைத்திஸ் பாப்புலேஷன். அடுத்த 2 பெரிய கம்யூனிட்டி குக்கி மற்றும் நாகா. அதை தாண்டி பல்வேறு ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க. இவர்களுடைய பாப்புலேஷன் மீதம் இருக்கக்கூடிய ஒரு 50%. ஆனால் 90% குக்கி, நாகா, மீதம் இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டி கையில் அந்த நிலம் இருக்கிறது. 10% மட்டுமே மீதம் இருக்கக்கூடிய 50% மைத்தீஸ் இருக்கிறார்கள். இப்போ மைத்தீஸ்னா எல்லாமே இந்துக்கள் கிடையாது. மைத்தீஸ்ல இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்களும் இருக்கிறார்கள், பெரும்பாலானவர்கள் இந்துக்கள். குக்கி அண்ட் நாகால நீங்க பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் கிறிஸ்டியன்ஸ். ஒரு சில அளவில் அங்கேயும் இந்துக்களும் இருக்கிறார்கள். இப்போ இந்த பிரச்சனையே லேண்ட் டிஸ்பியூட் தான். அதாவது 90% நிலப்பரப்பில் 50% மக்கள் இருக்கிறார்கள். அவர்களோட நிலம் இருக்கு, விவசாய நிலம் இருக்கு, தங்குறதுக்கு இருக்கு. பட் 10% நிலத்துல 50% பாப்புலேஷன் வந்தா எப்படி அங்க இருக்க முடியும்? 2012 இந்த பிரச்சனை வெடிக்கிறது. இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா மைத்தீஸ் அல்ல மணிப்பூரை பற்றி நீங்க பார்க்கும்போது அங்க ஒரு 60 எம்எல்ஏ தொகுதிகள் இருக்கு, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் தொகுதிகள் இருக்கு. அதுல 40 மைத்தீஸ்கள் கையிலும் 20 மட்டும் நாகாஸ் மற்றும் குக்கி கையிலும் இருக்கு. அதாவது அரசு பலமும் மைத்தீஸ் கையில தான், அட்மினிஸ்ட்ரேஷனும் மைத்தீஸ் கையில தான், அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களும் மைத்தீஸ்கள் தான். அப்போ அவர்களுக்கு சாதகமாக சட்டங்களை கொண்டு வருவதும் அவர்களுக்கு சாதகமாக சட்டங்களை திரிப்பதும் என்கிற அந்த குற்றச்சாட்டு எப்பவுமே நாகாஸ் மற்றும் குக்கீஸ் எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். 2012 மைத்தி கம்யூனிட்டி கோர்ட்டுக்கு போறார்கள். அதாவது இந்த 1947 இந்தியாவுடன் இவர்கள் இணையும் போது ட்ரைபல் கம்யூனிட்டிகளுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கிறது, அவர்களை பாதுகாப்பதற்காக, அவர்களுடைய ரைட்ஸ்களை பாதுகாப்பதற்காக. அதாவது மற்ற கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள் அல்ல வெளியூர்ல இருந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்து யாருமே இங்க நிலங்களை வாங்கவோ விற்கவோ கூடாது. இங்க எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ இல்லை எந்த விதமான கார்ப்பரேட்டைசேஷனோ இங்க நடக்கக்கூடாது. இப்ப மைத்தீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பணம் பலம், பொலிட்டிக்கல் பலம் இருக்கக்கூடிய நபர்கள். அப்படி இவர்கள் அந்த இடங்களை வாங்க தொடங்கிட்டார்கள். நாளைக்கு அடானி போன்ற நபர்கள், அம்பானி போன்ற நபர்கள் அங்க போய் தன்னுடைய கார்ப்பரேட்டைசேஷனை, கார்ப்பரேட் நிறுவனங்களை அங்கு அமைக்க தொடங்கி விடுவார்கள். எனிவேஸ் 2012 மைத்தி கம்யூனிட்டி அவர்கள் கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கும் இந்த ஸ்கெட்யூல் ட்ரைப் ஸ்டேட்டஸ் வேணும், ஏன்னா எங்கள்கிட்ட நிலமெல்லாம் கிடையாது, இந்த ஸ்கெட்யூல் ட்ரைப் ஸ்டேட்டஸ்ல நாங்கள் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கான தேவைகளை, நில தேவைகளை எங்களால் சரிபார்க்க முடியும். இதற்கான ஹிஸ்டாரிக்கல் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, ஹில் ட்ரைபல் ப்ரொடெக்ஷன் லா எல்லாமே அங்கே இருக்கிறது. 2012 போடப்பட்ட இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஆண்டுகளாக அங்க நடந்தது. பல அரசியல் கட்சிகள் அங்க வந்தால் கூட இந்த பிரச்சனையை மட்டும் யாருமே கையில் எடுக்கவில்லை. முக்கியமாக அப்போ காங்கிரஸும் இருந்திருக்கிறது, இந்த பிரச்சனையை அங்க கை வைக்கவில்லை. இப்போ பிஜேபி அரசாங்கம் வந்த உடனே மே 2023 மணிப்பூர் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே மைத்தீஸ்களை எப்படி ஸ்கெட்யூல் ட்ரைப் ஸ்டேட்டஸில் கொண்டு வரலாம் என்கிற அந்த ரிப்போர்ட்டை நீங்க தயாரித்து கொடுங்கள் என்று அந்த டைரக்ஷனை கொடுத்திருக்கிறார்கள். இந்த டைரக்ஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் செய்யப்பட்டு, மிஸ்கம்யூனிகேட் செய்யப்பட்டு, அதாவது ஏதோ மைத்தீஸ்களுக்கான தீர்ப்பாக அதை எடுத்துக்காட்டி மைத்தீஸ்களுக்கு இந்த ட்ரைபல் லா, ட்ரைபல் ஸ்டேட்டஸ் கிடைத்து விட்டது என்கிற ஒரு பிம்பத்தை எடுத்துக்காட்டி அங்க இந்த கலவரத்தை தூண்ட தொடங்கிவிட்டார்கள். ஹில் ட்ரைப், ஸ்பெஷலி குக்கி கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் அதை மிகப்பெரிய அளவில் தன்னுடைய நிலத்திற்கும் தன்னுடைய அடையாளத்திற்கும் ஒரு அச்சமாக பார்த்தார்கள். அதை தொடர்ந்து இந்த கலவரம் வெடிக்க தொடங்கிவிட்டது. எத்தனையோ வீடுகள், எத்தனையோ கிராமங்கள் அழிக்கப்பட்டது, அதை எரித்தார்கள், தீ வைத்து கொளுத்தினார்கள்.
250க்கும் மேற்பட்ட உயிர்கள். இது வந்து ஆன் ரெக்கார்ட் இல்லாதது ஆயிரக்கணக்கான உயிர்கள். ஆன் ரெக்கார்ட் 250. எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் கை இல்லாமல், கால் இல்லாமல், கண் இல்லாமல் அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த ஒட்டுமொத்த வேலியோடைய, அந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்டோடைய ஸ்ட்ரென்த்தே 3 லட்சம் தான். அதுல இருந்து 60,000க்கும் மேற்பட்ட நபர்கள் ரெஃப்யூஜி கேம்ப்களில் வசித்து வருகிறார்கள். எத்தனையோ இளைஞர்களை காணவில்லை. எத்தனையோ நபர்கள் தன்னுடைய வீட்டை, தன்னுடைய வாசலை விட்டு, மணிப்பூரையை விட்டு வெளியேறிவிட்டார்கள். உயிர் இருந்தால் பொழைச்சு போகலாம், இங்க தங்கினோம்னா உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. இந்த ஸ்டோரியை பல பேர் பார்த்திருக்கிறார்கள், பல பேர் படித்திருக்கிறார்கள். ஒரு சிவியரான கிரிமினல் கூட இந்த ஸ்டோரியை அவர்களால் ஜீர்ணிக்க முடியும். முக்கியமாக இந்த 10 மாத குழந்தை, அந்த 3 வயது குழந்தை, பச்சை குழந்தைகளை எப்படி இவர்கள் கண்ணை நோண்டி இருக்கிறார்கள், எப்படி அவர்கள் வயிற்றிலும் நெஞ்சிலும் கத்திய வைத்து கீறவில்லை, அப்படி வெட்டியிருக்காங்க, முட்டிக்காலில் சுட்டிருக்காங்க. இது எப்படி ஜீர்ணிக்க முடியும்? எப்படி ஒரு அரசாங்கத்தால் இதெல்லாம் பார்த்து கொண்டு அதை கண்டும் காணாமலையும் இருந்துக்க முடியும்? அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இன்னும் ரெசிக்னேஷன் கொடுக்காம, அங்க ஏன் இன்னும் ராஷ்டிரபதி சாசன், மிலிட்ரி ஃபோர்ஸ் போடப்படவில்லை, மிலிட்ரி கையில பிரசிடென்ட் ரூல் ஏன் கொண்டு வர முடியவில்லை என்று தெரியல. அங்க இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களே நேரடியாக பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து பார்க்க முயற்சித்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கவர்னர், எங்களால் இந்த ஸ்டேட்டை இப்படி அழியும்படி பார்க்க முடியவில்லை. கவர்னரும் பிஜேபி கவர்னர் தான். இப்போ சிந்தித்து பாருங்கள். நான் கடைசியில நான் தொடக்கத்துல காட்டின 2 ட்வீட், பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் ஜனாதிபதியுடைய ட்வீட்டை படிக்கவில்லை. அது கடைசியில படிக்கலாம்னு நான் வச்சிருந்தேன். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ட்வீட்டை படிக்கிறேன், கேளுங்கள். PMO ஆஃபீஸ்ல இருந்து இந்த ட்வீட் போடப்பட்டது. ஹார்ட் பிரேக்கிங். த ஃபயர் ஆக்சிடென்ட் இன் ஜான்சி மெடிக்கல் காலேஜ் இன் உத்தர் பிரதேஷ் இஸ் ஹார்ட் wrenching. My deepest condolence to those who have lost their innocent children in this. I pray to the God, give them strength to bear the immense loss. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் தீ விபத்தில் உயிரிழந்த சின்ன குழந்தைகளை பற்றி பிரைம் மினிஸ்டர் கவலைப்படுகிறார். பாராட்டுகிறேன். ஆனால் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டிய இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எவ்வளோ கொடூரமானது, எவ்வளோ ஹார்ட் ரென்ச்சிங்காக இருக்கிறது, இது அவருக்கு தெரியவில்லை. இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச. பிரசிடென்ட் முர்மு அவரும் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். The news of death of several newborn bodies in the incidents at Maharani Lakshmibai Medical College, Jhansi in Uttar Pradesh is extremely heartbreaking. May God give strength to the brave parents and families to bear the cruel blow. இங்கேயும் சின்ன குழந்தைகள். அதே எந்த ஜான்சி விவகாரத்தை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி பேசினாரோ அதை பற்றி தான் பிரசிடென்ட் முர்மு அவர்களும் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த இன்சிடென்ட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் எழுதவில்லை. இந்த கதை நிச்சயமாக உங்களை உருக்கி இருக்கும். இதற்கு முன்பும் ஒரு வீடியோ வந்தது, 2-3 பெண்களை நிர்வாணப்படுத்தி எப்படி அங்க ரோட்டில் நடக்க விட்டார்கள் என்று. அதை பற்றியும் பல மீடியா ஹவுசஸ்கள், பல பத்திரிகையாளர்கள் நாங்கள் பேசினோம். இதுவரை என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியவில்லை, எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த சின்ன குழந்தைகள், அவர்களுக்கு நீதி கிடைக்கணும், அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும், மணிப்பூருக்கு நியாயம் கிடைக்கணும். மணிப்பூரில் மீண்டும் ஒரு முறை அமைதி திரும்ப வேண்டும். ஹிந்துத்வா, ஹிந்து முஸ்லிம் ஜாதியின் அடிப்படையில் இது போன்ற விஷயங்களை எடுத்து வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களை பேசவிடாமல் மாற்றியிருக்கும். ஆனால் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்வீர்கள் என்று நம்புகிறேன். லைக் போடுங்கள், ஷேர் போடுங்கள் என்று எனக்கு கூற வாய் வரவில்லை. ஆனால் இந்த செய்தி நிச்சயமாக நூற்றுக்கணக்கான நபர்கள் மத்தியில் போய் சேர வேண்டும். அந்த பொறுப்பு உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.